ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிலாவும் சோழனும் தனியாக போகணும்னு ஆசைப்பட்டு நிலா கேட்டதுனால தான் எல்லாரும் ஃபேமிலியாக போக வேண்டியதாகிடுச்சு. அதனால சோழன் நிலாவை பிடிச்சி கண்டபடி திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நிலாவை அப்படியே அவர் என்ன பேசினாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக புகழ ஆரம்பிச்சிடுறாரு. உனக்கு எல்லாம் தெரியும், நீ தான் பயங்கர பிரில்லியன்ட்டு, நீ பயங்கர ஸ்மார்ட்டு, நான் தான் முட்டாள் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுவுமே நிலா சும்மா சோழன் கிட்ட விளையாடினதா தானே தவிர நிஜமாவே அவங்களுக்குள்ள சண்டை எல்லாம் எதுவும் வரல. பல்லவனை போட்டு அடிச்சிட்டாரு. ஆனால் நம்ம நிலா ஏற்கனவே அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தாங்க, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவோம், ஆனால் அடுத்த 10 நிமிஷம் அரை மணி நேரத்தில் நாங்கள் சமாதானம் ஆகிடுவோம், அதுதான் எங்கள் ஃபேமிலி, அந்த மாதிரியெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் செம கெத்தாக சொல்லிட்டு வந்தாங்க. அதுபோல தான் இங்கேயுமே நம்ம பல்லவனை சோழன் போட்டு அடின்னு வெளுத்துட்டாரு. தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணோன்னு தெரிஞ்சிருந்தும் பேசிட்டாரு. கோபத்தில் பேசினாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அது பல்லவனுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒருத்தர் காணாமல் போயிட்டாரு நம்ம கூட இருக்கிறவர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு எமோஷனல்ல சில வார்த்தைகள் வரதா செய்யும். அந்த மாதிரி தான் சோழனும் பேசிட்டாரு. அதை பல்லவன் கிட்ட சாரி கேட்டோம். அதுக்கப்புறம் சமாதானமும் ஆயிட்டாங்க. நான் இதுதான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க நிலா. என்னப்பா புரியல, எதை பற்றி பேசுகிற அப்படின்னு நம்ம சேரன் கேட்குறாரு. இல்லைன்னு எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் சண்டை போட்டுக்குவோம், ஆனால் கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னேன்ல. பார்த்தீங்களா, இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோழன் என்னென்னமோ பேசிட்டாரு, பல்லவனை போட்டு அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்களுமே உங்கள் விஷயத்தில் இனிமேல் அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்னும் சொன்னீங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டது. ஆனால் பல்லவனும் சமாதானம் ஆகிட்டான், நீங்கள் எல்லாருமோ நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க, இதுதானே நம்ம ஃபேமிலி அப்படின்றாங்க நிலா. அப்போ சேரன் இருந்துட்டு இது எல்லாமே நீ வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா அப்படின்றாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாரு. நான் அண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சோழன் கிட்ட கோச்சிக்கிறாங்க. இங்கே பாரு, முன்னதான் கோச்சிக்கிட்ட சமாதானப்படுத்தி தானே கூட்டிகிட்டு வந்தேன், திரும்பவும் கோச்சிக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பவும் கோச்சிக்கிட்டா திரும்பவும் சமாதானப்படுத்துங்க, ஏன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நிலா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீ என்னை வர வர ரொம்ப கலாய்க்கிற, டேமேஜ் பண்ணுற அப்படின்றாங்க. அண்ணி தானே விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி பல்லவனும் வந்து அதே மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்போ சேரன் சொல்கிறாரு, இந்த குடும்பம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி வெளியில் 4 இடம் வந்து பார்க்குறோம், எங்களுக்குள்ளவும் வந்து சில வைராக்கியங்கள் வருது, இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் எங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு காரணமே நீதான்பான்னு பார்த்தீங்களா, எங்கள் வீடுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்றாங்க நிலா. சேச்சே அப்படி இல்லைப்பா, அந்த இன்டென்ஷனில் இல்லை, நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கேன், நீ தப்பாக நினச்சிக்காதுப்பா, ப்ளீஸ் சாரிப்பா நிலா அப்படின்ட்டு இருக்காரு. பாருண்ணே, சின்ன விஷயம், இதுக்கு போய் எத்தனை சாரி கேட்குறீங்க அப்படின்னு நிலா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவன் உன்னை கலாய்ச்சா நீ என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்காரு. அண்ணே உண்மைதானே, நான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் நான் எங்கள் அப்பா கிட்டேயும் சொன்னேன், அதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம், பட் இனிமே நம்ம வாழ்க்கையோட தரத்தை நம்ம தான் உயர்த்திக்கணும். இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் கேப் எடுத்துக்கணும் அடுத்த ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம காசை பற்றி யோசிக்காத அளவுக்கு சம்பாதிச்சு வச்சுக்கணும். ட்ரிப்பு போகணும்னா நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு நம்ம இப்போ காசை யோசிக்காமல் ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவ்வளோதான், இன்னைக்கு நைட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்றாரு சேரன். இல்லைண்ணே இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாமேன்னு. இப்போ தானே சொன்னேன், இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் மறுபடியும் பிளான் பண்ணும்போது நம்ம கையில் நல்லா காசு இருக்கணும், அப்போ தான் நம்ம அடுத்த ட்ரிப்பு பிளான் பண்ணணும்னு. ஹனிமூன் தனியாக கூட போய்க்கலான்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம சோழன் நிலா கிட்ட கேட்க நிலா எல்லாரையும் பார்த்துட்டு வெக்கப்படுறாங்க. ஐயோ எல்லாரும் முன்னாடியும் கேட்டு தொலைச்சிட்டேனா அப்படின்னு சோழன் வெக்கப்பட எல்லாரும் சிரிக்கிறாங்க. நிலாவும் அதுக்கப்புறம் சிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போகிறதுன்னு ஆயிடுச்சு, இப்போவே நம்ம கிளம்புனா பெட்டராக இருக்கும், ஏன்னா நைட் டைமில் மலையில் கீழே இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ண அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. இப்போ எல்லாரும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காரில் ஏறும்போது பாண்டி இருந்துட்டு நான் ஓட்டிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா எனக்கு பயமாக இருக்குது, நானே ஓட்டிக்கிறேன்னு. நான் முன்னாடி உட்கார மாட்டேனே அப்படின்றாங்க நிலா. பரவாயில்ல நிலா, உனக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக அங்கே உட்காந்துக்கோ, போகும்போது அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்காது, ஆனால் ரிட்டன் கீழே இறங்கும்போது கொஞ்சம் பள்ளம் இல்லை, அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், த்ரில்லிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் ஓட்டுறேன், நீ அவங்க கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பாண்டி டிரைவ் பண்ணுறாரு. நம்ம நிலாவும் சோழனும் சென்டரில் உட்காந்துக்கிறாங்க. நிலா வந்து ரொம்ப பயப்படுறாங்க, இறங்கும்போது ஒரு மாதிரி வாமிட் சென்ஸ் கூட இருக்குது அவங்களுக்கு. அதனால சோழன் அவங்கள ரொம்ப கேர் பண்ணி கீழே அந்த மலை இறங்குற வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி சென்னை வந்துடுறாங்க. இவங்க பர்டிகுலராக இந்த டைமுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு நடேசன் யோசிக்காமல் போயிட்டாரு. மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக வந்து குடிச்சிட்டு குத்தாட்டம் போட்டுட்ருக்காரு. இது வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் தான் இவங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், நிலா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க.
இவங்க சென்னை ரீச் ஆனதுமே வீட்டுக்கு போய் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம எல்லாரும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்துகிறாங்க. அங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணும்போது எல்லாருக்குமே சோழன் தான் ஆர்டர் பண்ணுறாரு. யார் யாருக்கு என்ன பிடிக்குங்கிறத பர்ஃபெக்டாக அவங்க என்ன இந்த நேரத்தில் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்கங்கிற அளவுக்கு யோசித்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படின்னு இதெல்லாம் அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. அதெல்லாம் அப்படிதான்டா, அண்ணனோட பாசம், அண்ணனோட ட்ரீட், என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம்ம ஜாலியாக சாப்பிட்றாங்க. நிலா அங்கிளுக்கு என்ன வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கிட்ட கேட்கும்போது, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன், இரு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு. என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு. வழக்கமாக ஒரு பரோட்டா தான் கேட்பாரு அப்படின்றாங்க. இல்லை நம்ம சாப்பிட்ற மாதிரி ஐட்டமே அவருக்கும் ஆர்டர் பண்ணுங்கன்னு. இல்லை நிலா, அவர் சாப்பிட மாட்டார், அவருக்கு பரோட்டாவே வாங்கிடலாம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அப்படியா அண்ணன், சரி ஓகே அப்படின்னு நிலாவும் அமைதியாகிடுறாங்க. இப்போ சோழன் போய் அவரோட பார்சலையும் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமா கிளம்பி காரில் ஏறி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா சைக்கிளும் 2-3 இருக்குது, ஒரு வண்டி இருக்குது, என்ன ஆளுங்களெல்லாம் அதிகமாக இருக்காங்க போல இருக்குது வீட்டில் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க எல்லாரும் குழப்பத்தோட கார்லேருந்து இறங்குறாங்க. அங்கிள் உள்ளே இருக்காரு போல இருக்குது, கதவு திறந்துருக்கு, வீட்டில் ஏதோ பாட்டு சத்தம் கேட்குது, என்ன நடக்குது வீட்டில் அப்படின்னு சேரனும் சோழனும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏதோ தப்பாக இருக்குது, அவர் ஏதோ அமர்க்கலம் பண்ணிட்டுருக்காரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் உள்ள ஒருத்தராக போக நிலாவை கார்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் என்ன இங்கேயே இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே என்ன நிலவரம்னு தெரியல, இவர் என்ன ஆட்டம் போட்டுட்ருக்காரோ புரியல நிலா, இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பல்லவனையும் நிலாவையும் கார்கிட்டயே விட்டுட்டு மற்ற 3 பேரும் உள்ள போனா அங்க பயங்கரமா வந்து ஒரு அதாவது வீதியில பொறுக்கி பசங்க மாதிரி அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து உடனே சேரனுக்கு பயங்கர கோவம் வருது. அப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா வந்தது ஆள் வீட்டுக்குள்ள வர்றது கூட தெரியாம அவங்க அந்த அளவுக்கு போதையில கத்திக்கிட்டு இருக்காங்க, டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டி போய் பாட்டை ஆஃப் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் நடேசன் எவன் அவன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இவங்க 3 பேரும் நிற்கிறாங்க. என்னடா இந்த நேரத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு. இந்த போதையிலையும் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறோங்கிறது தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு. பாட்டு ஆஃப் பண்ணாமல் இருந்திருந்தா தெரிஞ்சிருக்காது, பாட்டு ஆஃப் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எங்கே அந்த பிள்ளை நிலா பல்லவன் 2 பேரையுமே காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. நல்ல வேலை, இதெல்லாம் என் மருமக பார்த்துருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான், கிளம்புங்க எல்லாரும், பார்ட்டி முடிஞ்சது கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடேசா, இந்த 3 நாளும் சூப்பர் பார்ட்டி கொடுத்த, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதே மாதிரி மறுபடியும் உன் ஃபேமிலி எங்கேயாவது வெளியில் போகும்போது மறக்காத எங்களை கூப்பிடுறதுக்கு அப்படின்லாம் ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசிட்டு அவங்களோட சைக்கிள் வண்டி எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. நிலாவை பார்த்த உடனே மருமக வரல, அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோன்னு சொன்னானுங்க. என்ன இந்த பிள்ளை இங்கே தான் நிற்குது, நடேசன் இங்கே நல்லா மாட்டினா போல இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அவங்க. நிலாவுக்கு நல்லாவே தெரியுது குடிச்சிருக்காங்க போல இருக்கு, ஏதோ வீட்டில் கலட்டை பண்ணியிருக்காரு போல இருக்கு அப்பா அங்கிள், அதனால தான் நம்மளை இங்கே இருக்க சொல்லியிருக்காங்கன்னு. இப்போது வாட உள்ளே போகலாம் அப்படின்னு பல்லவனும் நிலாவும் உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா வீடு கீழெல்லாம் வெறும் பாட்டிலாக கிடக்கு. ஒரு பாட்டில் வேற உடஞ்சிருக்குது, தெரியாமல் கீழே போட்டிருக்காங்க. அதில் இருக்கிற சரக்கெல்லாம் கீழே கொட்டி பயங்கர ஸ்மெல்லு, உள்ளவே போக முடியல. நிலா, நீ அங்கேயே இருந்தானேப்பா சொன்னேன், இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு நிலாவை நடேசன் முறைக்கிறாரு. அதே மாதிரி நிலாவும் நடேசனை முறைக்கிறாங்க. எதுக்கு இப்போ அந்த பிள்ளைய முறைக்கிறீங்க அப்படின்னு நம்ம சேரன் கேட்குறாங்க. இல்லைனா அந்த பிள்ளை என்ன முறைக்குமே, என்னை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிடுமே அப்படின்னு பயப்படுறாரு நடேசன். அவர் வந்து போதையில் இருக்காருன்னு நல்லாவே தெரியுது. அவர்கிட்ட இப்போ என்ன கேட்டாலும் ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னும் நிலா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, யாரும் எதுவும் பேசுறதில்ல, அவங்கவுங்க பாட்டு க்ளீன் பண்ண நம்ம நிலாவும் சும்மா ஏன் இருக்கணும், எல்லாருமே ட்ராவல் பண்ணி டயர்டாக இருப்பாங்க. முக்கியமாக சோழனும் பாண்டியும் மாறி மாறி கார் ஓட்டினதில் அவங்க இன்னமும் கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்கன்னு சொல்லி நிலாவே க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு பாட்டிலோட ஒரு பார்ட் அது உடஞ்சிருக்கிறதுனால நிலாவோட கையில் குத்திருச்சு. நிறைய பிளட்டே வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் கத்திடுறாங்க அந்த பிளட்டை பார்த்த உடனே. இப்போ சோழன் மற்றவங்க எல்லாம் ஓடி வந்து அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு பார்த்தா நடேசன் இருந்துட்டு, என்னம்மா கையில் என்ன சாஸா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காரு. அட என்ன சின்ன பிள்ளை மாதிரி இந்த மாதிரி நடந்துக்கிற நீ அப்படின்னு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் பண்ண தப்பு ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கிறாரு. இதை பார்த்த உடனே சேரனுக்கு கோபம் வந்துடுது. அப்பா என்ன காரியம்ப்பா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க, நானும் எதுவும் சொல்ல வேண்டாம் பெரியவருன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு உங்க பிள்ளைங்க மேல பொறுப்பு இருக்கா, அவங்க மேல பாசம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. டேய் என்னடா வாய் ரொம்ப நீளுது, நீ உன் இஷ்டத்துக்கு எங்கனாலும் போயிடுவ, வீட்டை நான் பார்த்துக்கணுமா, எனக்கு இப்படி தான் பார்த்துக்க தெரியும், நான் இப்படி தான் இருப்பேன், இது ஏன் வீடு, உங்களுக்கெல்லாம் யாருக்கும் விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு வெளியே கிளம்புங்கன்னு. அங்கிள் நானும் எதுவும் பேச வேண்டாம்னு பார்க்குறேன், என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, அதான் ஃபுல்லாக போதையில் இருக்கீங்கன்னு தெரியுதுல்ல, சாப்பிட்டீங்களா நீங்கள், சோழன் அந்த சாப்பாடு எடுத்துட்டு வாங்க சாப்பிட்டோம் அவருன்னு.
அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான்லாம் சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படின்றாரு. உங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்த பாருங்க அப்படின்னு. என்ன நீ விட்டா ஓவரா பண்ற, எல்லாத்துக்கும் உனக்கு அட்வைஸ் பண்றதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா? நடேசனா வாழ்ந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் நடேசனோட மனக்கவலை என்னன்னு. ஏதோ 3 நாள் நீங்க வெளியில போய் ஜாலியா இருந்துட்டு வந்தீங்க, நான் இங்கேயே ஜாலியா இருந்துட்டேன். இங்க இதுமே இல்லாம புருஷன் பொண்டாட்டி ஹனிமூன் போகும்போது கூட போயிட்டு வரீங்க, நீங்கெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா அப்படின்னு பேசுறாரு. அப்பா நான் இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன், அமைதியா போயிடுங்க, போய் வெளியே படுங்கன்னு. டேய் ராஸ்கல், இனிமே நீங்க எல்லாரும் வெளியே படுங்க, நான் உள்ளதான் படுப்பேன் அப்படின்னு அங்கேயே உட்கார்றாரு. சேரனுக்கு கோவம் வந்துடுது. போய் சட்டையை பிடிச்சிடுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? வீட்டுக்கு ஒரு மருமக வந்திருக்கா, அவளவே வீட்டை விட்டு வெளியே போட சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நினைப்பாங்கன்னு கூட யோசிக்க மாட்டீங்களா நீங்க? நிலாவோட ரிசப்ஷனுக்கு போனப்ப பாத்தீங்கல்ல, அந்த வீட்டுல அந்த ஊர்ல அவங்க எவ்வளவு கெத்தா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. அப்படி இருந்த பொண்ணு நம்ம வீட்டுல வந்து இருக்கிறதே பெரிய விஷயம். நினைச்சா நீங்க நிலாவை அவமானப்படுத்துறீங்க. அந்த பிள்ளை ஏதோ உங்க நல்லதுக்காகவும் உங்க ஹெல்த்துக்காகவும் சொன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நிலாவையே வீட்டை விட்டு வெளியே போன சொல்றீங்க. நிலா மட்டும் இந்த வீட்டுக்கு வராம இருந்திருந்தா நம்ம நிலைமை, நம்ம குடும்பத்தோட ஊர்ல பேர் என்னங்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு. அட போதும் நிறுத்துங்கடா, ரொம்ப ஓவரா தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அவளும் என்ன பெரியவன் சின்னவன் கூட மரியாதை இல்லாம அவ பாட்டுக்கு பேசுறா அப்படிங்கிற மாதிரி பேசவும் மறுபடியும் கோவம் வந்து சட்டையை பிடிக்கிறாங்க. அப்பா நான் இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்குதுன்னு கூட யோசிக்காம கண்டவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி சரக்கு அடிச்சு பாட்டில உடைச்சு அங்க பாருங்க நிலாவோட கையில அப்படின்னு. சோலா நிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ அப்படின்றாங்க. சரிண்ணே அப்படின்னு நிலாவை அதுக்கு அந்த பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு துணியால சுத்தி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்போ நடேசனை நம்ம சேரன் கேட்கிறாரு, ஏன்பா நிஜமாவே உங்களுக்கு உங்க 4 பசங்களும் சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா இந்த எமோஷ்னலா பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். நான் இப்படிதான், விருப்பம் இருந்தா அந்த வீட்டில் இருங்க, இல்லையா கிளம்பி போயிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சா இருங்க, பிடிக்கலன்னா கிளம்புங்க. நான் என்ன சொல்லிட்டேன்? நீ என்ன இங்கே இருக்கணும்னு நான் சொல்றேன். அடுத்தடுத்து நீங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்குவீங்க, ஜோடி ஜோடியா இருப்பீங்க. இந்த வீட்டில் உங்களுக்கெல்லாம் இடமே போதாது. அப்புறம் என்ன, அடுத்த வீடு கட்டுற வேலையோ இல்லை வேற ஒரு வீடை பார்க்குறதோ அந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருங்க. தயவு செஞ்சு நீ இப்படி இரு அப்படி இரு, எனக்கு யாரும் ரூல்ஸ் போடுறதுக்கு மறுபடியும் கிளம்பாதீங்க. யாரையா இருந்தாலும் நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு நடேசன் போய் அமைதியாக படுத்துடுறாரு. இவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சேரன் வந்து ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துடுறாரு. இப்போ நிலாவும் சோழனும் வராங்க. பாண்டியும் பல்லவனும் போயிட்டு என்னாச்சு ஓகேவா, என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் எங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு. ஆமாம் அதானே, அவரை எங்கே காணோம் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அவர் என்னமோ தெரியல சோகமாக பின்வாசலில் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்றாங்க. இப்போ சேரன் கிட்ட பேசலாம் அப்படின்னு 2 பேரும் போய் நிற்கிறாங்க. அப்பா நிலா என்ன சொன்னாங்க டாக்டர்? கை வலி எப்படி இருக்கு? இப்போ நிறைய வலிக்குதாப்பா? சாரிப்பா, அவர் இந்த மாதிரிலாம் நடந்துக்குவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு வாய் ரொம்ப அதிகம். அவர் பேசிட்டாருன்னு நீ ஒன்றும் கவலைப்படாதுப்பா, நாங்கள் எல்லாரும் உன் பக்கம் தான். நீ யோசிக்கிற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இதை சீக்கிரமாகவே நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு. என்னென்ன சரி பண்ணுவேன்? என்ன சரி பண்ண முடியும்? நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் உனா இது ஏன் வீடுன்னு சொல்வார் அப்படின்னு. அதுக்கு தான் சோழா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்றாங்க. என்ன முடிவுன்னு அப்படின்னு நிலா கேட்குறாங்க. நம்ம எல்லாரும் வேற வீடு பார்த்துட்டு போய்க்கலாம். நம்ம இடம் வாங்கி வீடு கட்டுற வரைக்கும் நம்ம ஒரு வாடகை வீட்டில் கூட இருந்துக்கலாம். அதுவாச்சும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். இந்த வீட்டில் இருக்கணும்னு நமக்கு என்ன அவசியம் இருக்குது? பேசாமல் ஒரு 3 பெட்ரூம் இருக்கிற மாதிரியான ஒரு ரூமை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நிலாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. அண்ணே என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஏதோ போதையில் பேசுகிறாரு, அதெல்லாம் நீங்கள் பர்சனலாக எடுத்துக்குவீங்களா அப்படின்னு. இல்லைப்பா, அவர் எப்போவுமே அப்படி தான், அவர் நினச்ச போல தான் இருப்பார். ஆனால் நம்ம எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீட்டில் இருந்தால் இருக்கணும், இல்லாட்டினா கிளம்பி போங்கன்னு சொல்கிறாருல்ல. யாரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாதான் அவருக்கு நம்மளோட அருமை எல்லாம் தெரியும். அவர் தனியாகவே இருக்கட்டும், அவர் யாரை வேணால் கூட்டிகிட்டு வந்து கூத்தடிக்கட்டும், பார்த்துக்கலாம். அவரோட வாழ்க்கைக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு. அதுக்கு எதுக்கு நான் 3 பெட்ரூம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா பல்லவன் பெரியவன் ஆயிட்டான், அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் அடுத்து மேற்படி ஏதாவது படிக்கிறதா இருக்கலாம், அவனுக்கு பர்சனலாக ஒரு ரூம் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் நானும் பாண்டியும் ஒரு ரூமில் இருந்துக்கிறோம். அதாவது அடுத்து சேரனுக்கோ இல்லை பாண்டிக்கோ கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே ஒரு வீடு கட்டிடணும் அப்படிங்கிறது சேரனோட இன்டென்ஷன். அது அவர் சொல்லும் போது இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அண்ணனா இப்படி பேசுகிறாரு, இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. நான் இப்படி பேசுகிறது உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இனிமேல் என்னால் இந்த வீட்டில் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அவர் பேசுற பேச்சை எல்லாத்தையும் நான் வேணா ஏத்துக்கலாம், ஆனா இந்த வீட்டுக்கு வந்த மருமக எதுக்காக ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து நிறைய கொஸ்டின் பண்றாரு. நான் இதை நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். நாளைக்கு காலையில நம்ம எல்லாருமே இங்க இருந்து கிளம்புறோம், ஒரு 10 மணிக்கு நீங்க ரெடியா இருங்க, நான் வீடு பார்க்க சொல்லிட்டேன் ஏற்கனவே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இப்போ வேறு எதுவும் பேச வேண்டாம், எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், சோலா நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் இந்த ரூமில் போய் படுங்க அப்படின்னு நம்ம சேரன் மட்டும் அங்கே பெஞ்ச் மேலேயே உட்காந்து எதையோ டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் இருக்கிற மனநிலைமையில் நம்ம எதுவும் பேச வேண்டாம், எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலான்னு அவங்கவுங்க பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுறாங்க. சேரன் விடிகிற வரைக்குமே தூங்கலை, அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எதார்ச்சியாக நம்ம நிலா வெளியே வரும்போது அவர் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அண்ணே என்னாச்சுன்னு நைட் ஃபுல்லாக தூங்கலையா, இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அவர் பாட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து எல்லாருக்கும் காஃபி டீ எல்லாம் கொடுத்துட்டு நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறாரு. நானும் வரேனே அப்படின்னு சோழன் கேட்க, இல்லை நான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன், நீங்கள் இருங்கன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு எங்கேயோ போகிறாரு. போயிட்டு இவங்க எல்லாம் அவங்கவுங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அவங்கவுங்க வேலைக்கு கிளம்புறதுக்காக. அந்த நேரத்தில் நம்ம சேரன் வராரு, ஒரு வண்டி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அது இவங்களுக்கு தேவையான முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக, ப்ளஸ் அவங்களோட திங்ஸ் எல்லாம் சோழனோட காரில் எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்கிறாங்க. என்னென்ன கன்ஃபார்ம் தானா, நம்ம போக தான் போகிறோமா அப்படின்னு. ஆமாம் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் வெளியே கிளம்புறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம நடேசன் வந்து சைக்கிளில் வராரு. என்ன இப்படி நிற்கிறாங்க, யாருது இந்த வண்டி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே கிட்ட போனால், நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டில் எப்படி வேணால் இருந்துக்கோங்க, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் வேறு வீடு பார்த்துட்டோம், நாங்கள் இடம் வாங்கி வீடு கட்டுறோமோ இல்லை அதே வாடகை வீட்டில் இருக்கிறோமோ அது எங்கள் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் தானே முக்கியம், நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நடேசனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவங்கள போகக்கூடாது, போகவே விடக்கூடாதுன்னு தான் நடேசன் நினைக்கிறாரு. பட் நடேசன் போக வேண்டாம்னு சொன்னாலும் சேரன் கேட்க போகிறது இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.